ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 2025 கிட்ட ஒரு எல்சிஎம் கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலினாமியல் கொஸ்டின் அப்படின்னா பவர் வந்து நான் நெகட்டிவாக இருக்கணும். இது வந்து ஒரு மல்டி வேரியபிள் பாலினாமியல் கொஸ்டின். மல்டி வேரியபிள்னால் வந்து எக்ஸ் ஒய் 2 வேரியபிள் இருக்குது. பவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் இருக்குது, க்யூப் இருக்குது. ஸோ அது வந்து நான் நெகட்டிவ். ஸோ அதனால் வந்து இது ஒரு பாலினாமியல் கொஸ்டின். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த எல்சிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் மெத்தட்லேயே நம்ம போடலாம். ஆனால் அது போட்டோன்னா நம்மளுக்கு டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் வந்து இது வந்து வேரியபிள் தானே, ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட்டோடு நம்ம அதை கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2xங்கிறது எக்ஸுங்க வந்து மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து 0 ஆக்கவே முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸையும் ஒய்யையும் 1 ஈக்குவல் பண்ணிடுவோம். அப்போ எக்ஸையும் 1 ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும்னு கேட்டிங்கன்னா 2 - 3 இப்போ -1 பவர் ஹோல் ஸ்கொயர் 1. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 - 6 -2 பவர் ஹோல் கியூபு. ஸோ அப்புறம் வந்து -8 இந்த ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 - 27. ஸோ 8 - 27 வந்து -19. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 - 8 -19. ஸோ நம்ம கிடச்சிருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 - 8 -19. இதோட எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே பேரலாக வந்து நம்ம வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 1 ஆயிரும். ஸோ இது வந்து 2 - 3 -1 பவர் ஹோல் கியூபு. -1 பவர் ஹோல் கியூப் வந்து -1. இது வந்து 1 4 + 6 + 9 இது வந்து 19. ஸோ இது 4 இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 19 தான் இருக்குது. 19. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. இதோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நெகட்டிவில் தான் இருக்கும். நெகட்டிவில் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 8 19 மூணோட நம்பர்ஸ்க்கு தான் எல்சிஎம் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 19 வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18 வந்து கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 2. ஸோ 2 - 1 பவர் ஹோல் கியூப் 2 × -1. அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பவர் கியூப். இங்கே 8 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 1 ஆயிரும் எக்ஸு. இது வந்து 1 -1 பவர் ஹோல் கியூப் -1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து வரலாம், சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் 2 ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கணும். 2 சேம் நம்பர் வந்துச்சுன்னா வேறு ஒரு வேரியபிள் போட்டு செக் பண்ணுற மாதிரி வரும் நம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர்டு 4 இங்கே 1 இங்கேயும் 1 தான் வரும். ஸோ செக் பண்ணி பார்க்குறப்ப இங்கேயும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இங்கேயும் 4 இங்கேயும் 2 தான் வரும். சரி, இங்கே 1 வரும். இங்கே -1 பவர் ஹோல் ஸ்கொயர் -1. ஸோ 1. இப்போ இதுக்கும் ஆப்ஷன் வந்து 4 தான் வருது. ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதோட ப்ராடக்ட் தான் வந்து 8 வந்து வருது. ஸோ 8 × 19. ஸோ ஆப்ஷன் வந்து பி.